பார்த்திங்கன்னா நம்ம பல நாள் கழிச்சு ஒரு மேட்ச் வந்திருப்போம். இந்த மேட்ச்சில் ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கும். ஸ்குவாடாக போயிருப்போம். இந்த மேட்ச்சில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திக்காரன் வந்திருப்பான். என்ன ப்ரோ இப்படி சொல்கிற அப்படின்றனா, ஆமாம் இந்திக்காரன் வந்திருக்காங்க கைஸ். இந்த மாதிரி பக் எத்தனை பேருக்கு ஆச்சுன்னு சொல்லுங்கள். எவனாலேயே என்னை தொட முடியாது. பார்த்தீங்களா என்னை விட்டு வீடியோ எடுக்கிறீங்க? ஆமாண்டா. இந்த ட்ரெயினால் கூட என்ன தொட முடியல. இதுக்கு பேர் தான்டா ப்ரோ பிளேயரு. எல்லாம் பறந்து போகிறானுங்க, நான் மட்டும் இங்கேயே நிற்கிறேன். கைஸ் நம்பாட்டி ரீவைண்ட் கூட பண்ணி பாருங்கள். இன்னும் இப்போவே பாருங்கள், ட்ரெயின் வருது ஆனால் என் மேலே மோதாது. ஏன்னா ப்ரோ பிளேயரில் நான் இல்லை கைஸ், இது பக்கு. இங்கே எத்தனை பேருக்கு சோலாரா மேப்பா? எனக்கு சோலாரா மேப் வர மாட்டேங்குது. நம்ம அதுவே 1ஆம் நம்பருக்கு வந்திருக்கு. நம்ம 1ஆம் நம்பருக்கு தான் இது கொடுக்க போகிறோம். அது பேர்னா பேக்கப்பு. 1ஆம் நம்பருக்கு பேக்கப் கொடுக்க போயிடும். இவன் எங்கே போகிறான்? பாட்டுக்குட்டி எங்கே போகுது? நான் நம்ம பெரிய பருப்பு மாதிரி தனியாக போகிறோம். ஆறுங்க இது ஆமும் தனியாக போகிறோம். இங்கே வராங்க. பக்கத்தில் இறங்கின இனிமையை பக்கமாக பார்த்து முடிச்சு விட்டாச்சு. கைஸ் அங்கிட்டு ஒரு எனிமி இருக்கான். தலைவரே நான் பாட்டு பாடுறேனா? இல்லை வேணாம் தலைவரே, நல்ல பாட்டு. இல்லை வேணாங்க, நீங்கள் அமைதியாக போனால் போதும். என்ன தலைவரே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? சூப்பர் பாட்டு பாதா. இல்லை வேணாம், நீங்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் பாடினாதான் பிடிக்கும். நீங்கள் சொல்லலாம் நான் பாடுவேன். நீ தாயா ராணி அது போடுறேன். இப்போ என்னாச்சு இங்கே பாருங்க ஜீரு கூட்டிக்குள்ள சிங்கம் இருக்கு. கைஸ் வந்து ஓசிக்கில் போட்டிருக்கான். தலைவரே இல்லை, நீங்கள் அடிக்க நீங்கள் செத்து போடுறது மட்டும்தான் காட்டுவானுங்க, வேறு எதுவும் காட்ட மாட்டாங்க. ஓகே இப்போ இங்கே வரானுங்க. தலைவரே பாட்டு பாடுறா ஒரு டைம். வேணாம். சின்னஞ்சீரு கூட்டிக்குள்ள சிங்கம். ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பாட்டு மாதிரி இவன் போயிட்டுருக்கான். பாட்டு இவன் தேவை. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் என்னமே ஏன் ஒன்னால புள்ள புந்தது கண்ணால தங்கமே என் கண்ணால எல்லாம் பொங்குதது கண்ணால என்னாலும் உங்கள. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரிவைவ் பண்ண போகிறான். ப்ரோ பிளேயர் இறங்க போகிறேன். நாயகன் மீண்டும் வரான். ஷபா முடியல. ஒரு கில் எடுத்துட்டான், அது போதும் எனக்கு. இவ்வளோ இன்னும் ரெட் கல்லில் இருக்கா, பக்கத்தில் எங்கேயோ அனுப்பியிருக்கான். சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்னு இறங்கிடும். ஓகே மேலே ஒரு காயினுக்கு பிடிச்சிடலாம், இதுவாச்சும் பண்ணிக்கலாம். ஓகே வழக்குன்னு போய் இப்படி வந்து ஜம்ப் பண்ணி திரும்பி இங்கே வந்துடணும். போங்கடா, இதுக்கு நான் ஸ்லைடர்லேயே போயிடுவேன். நம்ம எங்கே போகணும்னா அட்டை கட்டி சண்டையில் ரத்தம் ஊற்று மண்டையில் பட்டாக்கட்டி ஸ்டைலில் பேலுண்டா. நான் வில்லனுக்கே பெரிய வில்லன்டா. நான் அடிடுவேன் அருவத்தில், பொச்சிடுவேன் பள்ளத்தில், கத்த விட்டும் உயிர் பயத்திலே. நீ விசுவாசியாக கூட இருந்தா விஸ்வரூபம். கைஸ் இங்கே ஒரு ஃப்ரெஷ் லூட் பாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஊரில் ஃப்ரெஷ்ஷாடா. இதை ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். கைஸ் ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயினுக்கு போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். லெவல் 4 வெஸ்டர் தட்டுறோம், தூக்குறோம். ஏய்
நான் ஹெட் ஷாட் அடிச்சேன்டா ஃபுல் ரெட்ரா. ரிவே பண்றா ரிவே பண்றா. டேய் ரிவே பண்றா. டேய் பாட்டு பாட்டு கைஸ் பாட்டு ரிவே பண்ண மாட்டோம். இதை நம்ம எடுத்து இங்கிட்டு விட்டுலாம். பாட்டு நூபு கைஸ் அவன் இவனுங்க அட்டை பாட்டு. பக்கத்தில் தானே வெண்டிங் மிஷின் இருக்கு. நூபு நூபு கைஸ் பார்த்து இவன் நூபு கைஸ் அட்டா நூபு. அப்புறம் ஏன்டா லைக்லாம் போடுறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ரிவே பண்ணுவான். இந்த நூபு எங்கே போய் உட்காருது பாரு. இந்த காயின் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அத்தை நூபு கைஸ் இவனுங்க. இவ்வளோ காயின் வச்சுட்டு அவனா இங்கே ரிவே பண்ணுவானா? அண்ணதே பெருசு இவன்லாம். பின்ன அட்டை நூபு மாதிரி விளாட்றான். சரி ஜோன் வருது, கொஞ்சம் லூட்டாச்சும் எடுத்துக்கலாம். சித்திரோண்டா நாங்கள் வம்பு சண்டைக்கு போறதில் வர்ற சண்டைய விடுவதில். நீ ஏன்டா இப்போ MP5 கீழே போட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் மேகு பிளேயர்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமே. மேகு அடேங்க அப்பா. ஏய் இங்கே பாடுறா. ஐயோ கண்ணுக்குட்டி உன்னால் மட்டும்தான் வேகமாக போடியுமா? ஊஹூ எங்கே போகிறான் இவன்? அப்படி இந்த ஒன்றா நம்ம எவ்வளோ கிலோ எடுத்துருக்கோம்? 2 கிலோ. என்னோட 1 கிலோ அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க சாரு? கொஞ்சம் நூபு காரை மாட்டி வச்சிருக்கா, அதனால தான் ஏறினா போலையா? நான் கூட என்னை ஏற்ற மாட்டேறான்னு தோணும். கேஸ் போர் அடிக்குது கேஸ் எனக்கு இப்போ இந்த இடத்துல. நான் நம்பர் தான் இந்த ஃபஸ்ட்டாக ரிவே பண்ணோம். இவன் எவன்டா பின்னாடி இருக்கானுங்கன்னு எனக்கு என்னடா தெரியும்.
டேய் இவன் நூபடா இன்னும் இங்கேயே இருக்கான்டா, பயந்தாங்கொல்லிடா. இவன் இவன் விளையாடவே மாட்டான்டா ஒழுங்கா. பயந்துட்டே இருக்கான். லூட்டி காயின் மட்டும் பொறுக்கி வைப்பான். அடி ஒழிஞ்சு 2 கில் எடுக்கிறான். கையில் எப்போவோ போடுவான், மெடிக்கிட்ட போட்டுட்டு இருப்பானுங்க அவனுங்க. கேஸ் கண்டிப்பாக இவனுங்க அட்ட நூபு. சோலோ பிளேயராக கூட இருந்துக்கிறேன், ஆட்டோ பிளேயர் கூட மட்டும் மேட்ச் வர மாட்டேன். இந்த நூபா அடிங்கடா. ரிவே பண்ண கூட தெரியல கைஸ் அவனுக்கு. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தூரம் வந்து ரிவே பண்ணி விட்டான். ஏன் இவங்கெல்லாம் நம்மளை தாண்டி கில் அடிக்கூடாதுன்னு லாஸ்ட் ஜோனில் வேணுன்னே ரிவே பண்ணி விட்றானா? இந்த ஆட்டோ பிளேயர்ஸ் தான் கைஸ் பண்ணுவானுங்க, ஆளுக்கு தனித்தனியாக போவானுங்க. இப்போ போனால் மேட்ச் பூயாவே அடிக்க முடியாது. எவன்டா அது? ஷபா, ஏன்டா என்னை மட்டும் குறி வச்சு அடிக்கிறீங்க? கைஸ் நினச்சா ரிவே பண்ணலாம், ஆனால் எனிமி இருக்கானுங்க. டாப் 5 கைஸ், 19+, ஒரு 100+ ஆச்சு டோட்டலாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மட்டும். வா பிசன் ஸ்கின்னு கொடுத்தானுங்க. இருங்க கைஸ், கையில் பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். பிசன் வந்து இதில் தான் இருக்கும். மிஷின் கன்ன பிசன் ஆகும்டா. முந்நூறு வரப்போது கைஸ். பாய் கைஸ்.